வெல்கம் டு அவர் சேனல் AOB. போன செஷனில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன். அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, பாக்டீரியா ஒரு டேஸ் நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ப்ரோகேரியாட்டு நுண்ணுயிரி தான் ஆன்சர். செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சேஞ்ச், ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டால் உண்டாகிறது அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து வைட்டமின் C. தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னா, காலரா வந்து பாக்டீரியாவால் உருவாகுது அப்படின்னா சின்னமே வந்து எதனால் உருவாகுது அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி. ஸோ சின்னமே வந்து வைரஸால் உருவாகுது. சரிங்களா? ஹீமோக்ளோபின் உற்பத்திக்கு டேஸ் உதவுகிறது அப்படின்னா இரும்பு சத்து தான் ஹீமோக்ளோபினுக்கு வந்து உதவுகிறது. சரிங்களா? கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டாகும். தாது உப்புகள் வகை ஊட்டச்சத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து என்னது கால்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்த சாப்டர் வந்து ரொம்ப சின்ன சாப்டர். ஸோ வந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரொம்பலாம் இல்லை. ஸோ நம்ம டேர்ம் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டேர்ம் 2ஓட ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கான செஷனில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 7 கணினி ஓர் அறிமுகம். சரிங்களா? இதுதான் நம்மளோட 7th யூனிட். இதுதான் வந்து டேர்ம் 1 லாஸ்ட் யூனிட். சரிங்களா? ஃபைனலி டேர்ம் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கணிதத்தின் பேராசிரியர். சரிங்களா? அதாவது கணினியின் தந்தை அப்படின்னு யாருன்னு நம்மளுக்கு கேட்டுப்போம். முதல்ல வந்து கணினியின் தந்தை அப்படிங்கிறது யாரு? கணினியின் தந்தை. சரிங்களா? இது வந்து இந்த கம்ப்யூட்டரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சின்ன சாப்டர் தான். சரிங்களா? கணினியோட தந்தை யார்? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சார்லஸ் பாப்பேஜ். சரிங்களா? இது வந்து சார்லஸ் பாப்பேஜ். எந்த நூற்றாண்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில். சரியா? 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால தான் வந்து இவரை நம்ம சார்லஸ் பாப்பேஜை வந்து என்ன சொல்கிறோம், கணினியின் தந்தைன்னு சொல்கிறோம். இதோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் நமக்கு யார்? அதாவது என்ன அப்படின்னா, கணினியோட கட்டளைகள் எல்லாத்தையும் இவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா வடிவமைச்சிருப்பார். சரிங்களா? அதாவது உலகின் முதல் கணினி நிரலர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா அகஸ்டா அடா லவ்வேஸ். அதாவது அகஸ்டா அடா லவ்வேஸ் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு எடுத்த உடனே கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிக்கல. முதல்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அபாகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தாங்க அப்படின்னா கணிப்பான், அதாவது கேல்குலேட்டர் நம்ம பார்க்குறோம்ல, இதுதான் நெக்ஸ்ட்டு வந்து வடிவமைச்சாங்க. கடைசியாக தான் நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா கணினி அப்படிங்கிற ஒன்று கிடச்சிது, அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த கம்ப்யூட்டர் வந்து எத்தனாவது ஜென்ரேஷன், அதாவது இதுக்கு முன்னால் நிறைய ட்ரையல் அண்ட் எரரில் வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. சரிங்களா? அது எல்லாத்துக்கும் அப்புறம் கடைசியாக கிடைச்ச கம்ப்யூட்டர், அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் வந்து 5th ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு முன்னால் எத்தனை ஜென்ரேஷன் இருக்குது, எப்படி வந்து அந்த கணினி வந்து உருவாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா முதல் தலைமுறை கணினி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் தலைமுறை கணினியில் வந்து கணினி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது கணினி உருவாக்குறதுக்கு என்னென்ன அப்படின்னா வெற்றிட குழாய்கள் பயன்படுத்தப்பட்டன. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெற்றிட குழாய்கள். ஃபஸ்ட்டு வந்து வெற்றிட குழாய்கள் மூலம்தான் கணினியை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா இரண்டாம் தலைமுறை. இந்த இரண்டாம் தலைமுறையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மின்மய பெருக்கிகள் யூஸ் பண்ணி கணினியை வந்து தயாரிச்சிருப்பாங்க. சரிங்களா? மின்மய பெருக்கிகள். தேர்டில் வந்து என்ன எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அதாவது மூன்றாம் தலைமுறை. இதில் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த சுவிட்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒருங்கிணைந்த சுவிட்சு, இங்கிலீஷில் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒருங்கிணைந்த சுவிட்சு. சரிங்களா? ஒருங்கிணைந்த சுவிட்சை தான் வந்து பயன்படுத்தி கணினி செஞ்சுருப்பாங்க. நாலாவது என்ன அப்படின்னா நான்காம் தலைமுறை. இதில் கணினி எப்படி வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னா நுண் செயலி யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நுண் செயலி, அதாவது மைக்ரோசிப் அப்படிம்பாங்க. இந்த நுண் செயலி மூலமாக கணினியை வந்து நமக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க.
ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, அதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 5ஆம் தலைமுறை கணினி. சரிங்களா, 5ஆம் தலைமுறை கணினியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவு பொருத்தியிருப்பாங்க. சரிங்களா, இதெல்லாமே வந்து சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ். இதை மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்போ எத்தனாவது தலைமுறை அப்படின்னா 5ஆம் தலைமுறை கணினியை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, சரி, இப்போ வந்து கணினியோட பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர்னால் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு வியூ பார்த்துடலாம். சரிங்களா, கணினியில் வந்து வன்பொருள் மென்பொருள் அப்படின்னு 2 இருக்குது. சரிங்களா, வன்பொருள் மென்பொருள். சரிங்களா, 2 இருக்குது, வன்பொருள் மென்பொருள்ன்ட்டு. இதை வந்து ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க, இதை சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது இப்போ வந்து மென்பொருள்னால் முதல்ல அதுலேயே வந்து 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதெல்லாம் முதல்ல என்னென்னு பார்த்துடலாம். சரிங்களா, வன்பொருள்னால் முதல்ல என்ன, மென்பொருள்னால் என்னென்னு பார்த்துட்டு இதோட கிளாஸிஃபிகேஷனுக்கு உள்ளே போகலாம், அதாவது இதோட வகைப்பாட்டியலுக்குள்ளே போகலாம். சரிங்களா, வன்பொருள்னால் என்ன அப்படின்னா, மென்பொருட்கள் செயல்படுவதற்கு தேவைப்படும் உதவக்கூடிய பாகங்களே. சரியா, அதாவது இந்த மென்பொருள்கள் சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு தேவைப்படுற பார்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, வன்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த CPU கீபோர்டு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து வன்பொருட்கள். நெக்ஸ்ட்டு வந்து மென்பொருட்கள். மென்பொருட்கள்லாம் என்ன, கட்டளைகள் மற்றும் நிரல்களின் தொகுப்பு. நம்ம ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா ஏதாவது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு கேல்குலேஷன் போடணும்னா கூட A+B = இந்த ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம்ல, அது கூட ஒரு நிரல்களின் தொகுப்பு இல்லை கட்டளைகள்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு பேர் என்ன அப்படின்னா மென்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுலேயே வந்து இயக்க மென்பொருள் பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை இருக்குது. சரிங்களா, இயக்க மென்பொருள் அப்படின்னா கணினியை இயக்குவதற்கு பயன்படுவது. சரிங்களா, இப்போ விண்டோஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த விண்டோஸ் இல்லாமல் எந்த ஒரு லேப்டாப்பும் சரி சிஸ்டமும் சரி ஓப்பன் ஆகாது. அப்போது இது வந்து என்ன அப்படின்னா லினக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, செகண்ட் ஒன். சரிங்களா, இதெல்லாம் வந்து என்னது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது இயக்க மென்பொருள். சரிங்களா, இந்த விண்டோஸ் அது லினக்ஸ் இல்லாமல் வந்து நம்ம ஒரு மென்பொருளை வந்து இயக்க முடியாது. அதுக்கு பேர் தான் என்னது, இயக்க மென்பொருள். செகண்ட் வந்து என்னது, பயன்பாட்டு மென்பொருள், அதாவது ஒரு குறிப்பிட்ட செயலை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் மென்பொருள். சரிங்களா, ஏதாவது ஒன்று ரன் பண்ணுறதுக்காக தேவைப்படுற ஒரு மென்பொருள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா, அது பேர் என்னது, பயன்பாட்டு மென்பொருள். ஒரு மைக்ரோசாஃப்ட் PDF ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ணி போகிறோம்ல, இதெல்லாம் என்னது, பயன்பாட்டு அதாவது பயன்பாட்டு மென்பொருள் அப்படிம்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்குது. சரியா, இதோட கணினி என்னன்னு பார்த்துட்டோம், அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம், அதில் என்னென்ன கருவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரியா, அதில் உள்ள கருவிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கருவிகளில் வந்து உள்ளீட்டு கருவிகள். சரிங்களா, உள்ளீட்டு கருவிகள் வெளியீட்டு கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. 2 கிளாஸிஃபிகேஷன், உள்ளீட்டு கருவிகள் வெளியீட்டு கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. உள்ளீட்டு கருவிகள் அப்படின்னா நாம் நினைப்பதை கணினிக்குள் உள்ளீடு செய்வதற்கு உதவுபவையே உள்ளீட்டு கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதாவது கீபோர்டு. இப்போ நமக்கு ஒரு வேர்டு அடிக்கணும், அதாவது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த கீபோர்டு டைப் பண்ணி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம்ல. அப்புறம் வந்துட்டு மவுஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, மவுஸ் இது யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷனாக போயிட்டு நம்ம வந்து டச் பண்ணி நமக்கு தேவையானது கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது, உள்ளீட்டு கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம். வெளியீட்டு கருவிகள் என்ன வரும் அப்படின்னா, இப்போ உள்ளீடு இப்போ வந்து A+B = A+B = 27 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அது 27 சொல்லிட்டு நமக்கு வந்து எடுத்து காமிக்கும்ல. சரிங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, வெளியீட்டு கருவிகள். அதாவது உள்ளீடு செய்த செய்திகள் மற்றும் தகவல்களை வெளிக்கொணரும் கருவிகள். சரிங்களா, அதுதான் வெளியீட்டு கருவிகள். அது எக்ஸாம்பிள் என்ன பாருங்கள், பிரிண்டர். சரிங்களா, பிரிண்டரு, மானிட்டரு, இதெல்லாம் வந்து என்னது, வெளியீட்டு கருவிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா, நம்ம தேவையானதை வந்து உள்ளே கொடுத்துட்டோம், அந்த உள்ளே கொடுத்ததை வந்து நமக்கு கடைசியாக வந்து காமிக்கிறதுல ஷோ பண்ணுறதுல அதுக்கு பேர் என்னது, மானிட்டர் அல்லது பிரிண்டர் சொல்லுவோம். இந்த கருவிகளை தான் வந்து வெளியீட்டு கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஓகே, இந்த சாப்டரை பற்றி இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்ன அப்படின்னா ENIAC அப்படின்ட்டு. அதாவது ENIACனா என்னது, ENIACனா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் முதல்ல பொது பயன்பாட்டிற்கான வந்த கணினின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, முதல்
பொது பயன்பாட்டிற்கான கணினி. சரியா? முதல் பொது பயன்பாட்டிற்கான கணினி. சரிங்களா? எந்த ஆண்டு அப்படின்னா 1946ஆம் ஆண்டே கொண்டு வந்துட்டாங்க பொது பயன்பாட்டிற்கான கணினி. சரிங்களா? இது வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம்.